அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல் கீட்டு ஜென்னா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பற்றி பார்க்க போனால் ஒரு அற்புதமான துவா தான் பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான துவாவை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் பரக்கத்து அதிகரிக்கும், நோயிலிருந்து குணமாகும், மனக்கவலைகள் நீங்கும், எல்லாமே ஒரே துவாவில் கிடைக்குதுங்கிறப்ப அந்த துவாவை நம்ம அற்புதம் நிறைந்த துவா தானே சொல்ல முடியும். இந்த துவாவை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். நம்மளுடைய தேவைகள் நாட்டங்கள் எதுவாயினும் அல்லாஹ் தாலாவிடம் மட்டுமே நம்ம துவா கேட்கணும். அல்லாஹ் தாலாட்ட மட்டுமே நம்ம ரொம்ப முழு மனதோட நம்பிக்கையோடு கேட்கணும். அப்படி ஒரு நபி கேட்ட ஒரு துவா தான் அவங்களுக்கு அல்லாஹ் அவங்க கேட்டதை கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு துவா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த துவா ஓதுறனால, டெய்லிக்கும் ஓதிட்டு வரனால கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே நடக்கும். சில பேர் வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க, அது நல்லபடியாக கட்டி முடிக்கணும்னு துவா செய்வாங்க. சில பேருக்கு சொந்த வீடு கட்டணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். எல்லாம் இதனை ஓதி வர 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 டே பை டே எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கான வழியை காட்டுவாங்க. ஒரு இடம் வாங்குறதுக்கான ரிஸ்க் எல்லாம் தருவாங்க. அதில் வீடு கட்ட வேலை ஆரம்பிக்கிறதுக்கான வழியை எல்லாம் காட்டுவாங்க. அதே மாதிரி சிலருக்கு கடன்கள் இருக்கும், பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக கடனும் பொருளாதார நெருக்கடியும் மனிதருக்கு மனிதர் வேறுபடலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் பொருளாதார நெருக்கடி இருக்குது. இதனை நீங்கள் தொடர்ந்து ஓதி வருவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடி இல்லாமல், அதே நேரம் அதிகப்படியான ரிசுக்கும் ராமத்தையும் அல்லாஹ் தந்து உங்களை கடனிலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன் கூறுகிறேன், ஆமீன் கூறுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழந்தை செல்வங்களுக்காக தவம் கிடக்குறாங்க. அதிகமாக துவா செய்கிறாங்க. நம்மள்ட்டையும் நிறைய பேர் துவா செய்ய சொன்னாங்க. அவங்க எல்லாருக்காகவும் நான் துவா செய்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்க. நம்மள்ட்ட யார் யாரெல்லாம் துவா கேட்க சொன்னாங்களோ அவங்க எல்லாருக்கும் துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை, சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன் கூறுகிறேன், ஆமீன் கூறுங்கள். ஒரு சில பேர் எனக்கு நிறைய கடன் இருக்குது, கடன் அடையணும்னு சொல்கிறீங்க. சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா ரிஸ்க் அதிகப்படுத்தணும், ஹலாலான வழியில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலாவோட உதவி கொண்டு அவங்க எல்லாருக்கும் ஹலாலான வழியில் ரிஸ்க் அடையச்சியே நல்ல வியாபாரங்கள், தொழில்கள் நடக்க நம்ம துவா செய்வோம். நீங்களும் துவா செய்யுங்க. ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்காக துவா கேட்டிருந்தாங்க. நல்ல லைஃப் பார்ட்னர் அமையணும், வீட்டில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பட் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் துவா கேட்டிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல ஒரு இல்வாழ்க்கை துணையை அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக காட்டி வைப்பாங்க. இந்த துவா அதிகப்படியாக நீங்கள் ஓதிட்டு வாங்க. எப்போல்லாம் டைம் இருக்கோ ஓதிட்டு வாங்க. நம்ம எல்லோரும் அறிஞ்ச ஒரு துவா தான், ஈஸியாகவும் ஓதக்கூடிய துவா தான். தெரியாதவங்க முதல் தடவை ஓதுறாங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த துவாவை மனப்பாடம் பண்ணிடுவோம். இதனை அதிகமாக ஓதி தகுந்த வாழ்க்கை துணையை அல்லாஹ் தருவான்னு சொல்லி துவா செய்யுங்க. யா அல்லாஹ் எனக்கு நல்ல சாலியான கணவனை, யா அல்லாஹ் எனக்கு நல்ல சாலியான மனைவியை தாங்கன்னு சொல்லி துவா செய்யுங்க. அதுக்கப்புறம் இந்த துவாவை பற்றி பார்க்கலாம். இந்த துவா எல்லாருமே அறிஞ்ச துவா தான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன். இந்த துவா யூனுஸ் நபி அவங்க மீனோட வயிற்றில் இருந்தப்போ இந்த துவா ஓதி துவா கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மீனோட வயிற்றுலேருந்து பாதுகாப்பு கொடுத்தான். நம்ம எப்போதுமே சரி அல்லாஹ் மேலே அதிகப்படியான நம்பிக்கை வச்சு அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். ஒரு எள்ளளவு கூட நமக்கு நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகமே இருக்கக்கூடாது. ரொம்ப நம்பிக்கை வச்சு துவா கேட்கணும். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்மளுடைய நாட்டகம் நிறைவேற்றுவோம். அது நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். அது நடக்கலைன்னா அதோட பெஸ்ட்டு கிடைக்க போகுது அப்படிங்கிறது எப்போதுமே மனசில் வச்சுக்கோங்க. அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை நமக்கு 3 விதமாக தான் பதில் அளிக்கிறான். நம்ம கேட்டதை கொடுக்குறாங்க, கொஞ்சம் தாமதித்து கொடுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா வேறு ஒன்றத்தை கொடுக்குறாங்க. அப்படின்னா நமக்கு இதோட சிறந்தது கிடைக்குமா அப்படின்னு நினச்சிக்கோங்க. நல்ல உறுதியோடு அல்லாஹ்ட்ட துவா கேளுங்க. எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி கேளுங்க. தஹஜ்ஜுத் நேரத்தில் எழுந்து தொழுது கேளுங்க. ரொம்ப உறுதியாக கேளுங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலாலாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தருவாங்க. நமக்கு எது நன்மை அளிக்கக்கூடியதோ அதை கேளுங்க அல்லாஹ்ட்ட. யா அல்லாஹ் எனக்கு நன்மை அளிக்கக்கூடியதையும் நிரந்தரமாக நீ எனக்கு கொடுக்கக்கூடியதையும் எனக்கு கொடு அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா மிக மன்னிப்புடையவன், மிக கிருபையாளன். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்ம நாட்டை நடத்தி நிறைவேற்றுவானாக. ஆமீன் கூறுகிறேன், ஆமீன் கூறுகள். நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்க ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் தான் நெக்ஸ்ட் வீடியோ போட மோட்டிவாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன்.